18,000 crores இன்ஃபோசிஸ் பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அதோடைய ரெக்கார்ட் டேட் வந்து November 14th அப்படிங்கிறதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. இந்த வீடியோவில் பைபேக் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் ரெக்கார்ட் டேட் அப்படின்னா என்ன இந்த விஷயம் ரெண்டு விஷயத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். முதல்ல பைபேக்னா என்னன்னு பார்த்துடலாம். ஸ்டாக் வந்து ஒரு ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். உதாரணத்துக்கு வந்து இன்ஃபோசிஸ் இப்போ 1,500 rupees ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் 1,500ல இருக்கும்போது இன்ஃபோசிஸ் வந்து பைபேக் அனௌன்ஸ் பண்ணுது என்னன்னு 1,800 rupeesக்கு வந்து உங்களோட ஷேர்ஸை நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ யார் வாங்கிக்க போறாங்க? இன்ஃபோசிஸோட ஷேரை இன்ஃபோசிஸே வாங்கிக்க போகுது. ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட ஷேர்ஸை ப்ரொமோட்டர் கிட்டே, அதாவது அந்த ஓன் கம்பெனி கிட்டே விற்கிறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு டெண்டர் வரும், இமெயிலில் வரும். அந்த டெண்டர் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க ஒரு ஆஃபர் கொடுக்கணும். ஒரு ஷேர் ஹோல்டர் கிட்ட 1000 ஷேர் இருக்கும், 2000 ஷேர் இருக்கும். பட் அவங்க எல்லாத்தையுமே வாங்கிக்க முடியாது. ஃபேரா வந்து வாங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸ் தான் வந்து நாங்கள் உங்ககிட்ட இருந்து வாங்கிப்போம் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. அந்த பர்சன்டேஜ் எனக்கு இன்னும் தெரியல, அது டெண்டர் பார்த்தா தான் தெரியும். இதனால ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இன்ஃபோசிஸே எடுத்துக்கோங்களேன், நல்ல பெனிஃபிட் இருக்கும். 1,500 rupeesல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 1,800 rupeesக்கு வாங்கிக்கிறாங்கன்னா 300 rupees லாபம். இன்னும் எவ்வளவு சீக்கிரமா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 1 or 2 months ஆகும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு லாபமான ஒரு விஷயம் தான். பட் இதை ஏன் கம்பெனி வந்து பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஷேர்ஸை வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் அவங்க இதை பண்ணுவாங்க. அண்ட் ஒன் மோர் ரீசன் வந்து அவங்களுக்கு அந்த அவங்களோட ஓன் கம்பெனி மேலே, ஓன் கம்பெனியோட ஸ்டாக் மேலே நிறைய நம்பிக்கை இருக்குது. எனக்கு தெரியும் இது வந்து 1,800க்கு மேலே போகும் இந்த ஸ்டாக்கோட வேல்யூ, அதனால நான் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு ப்ரமோட்டரே, அதாவது அந்த கம்பெனியோட ஓனருங்களே வந்துட்டு டிசைட் பண்ணி பண்றது தான் பைபேக். ஸோ இதுல வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இருக்கிற ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1,800 தாண்டி கூட போகும். ஸோ அப்போ போகும்போது அவங்களுக்கு வந்து 1,800ஓட அவங்க ப்ராஃபிட் வந்து கேப் ஆயிடும். இதுதான் வந்து அதில் இருக்கிற ஒரு நெகட்டிவ். பட் ஷார்ட் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இன்ஃபோசிஸ்ன்னு சொல்லலை, பைபேக்கை சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ரெக்கார்ட் டேட் அப்படின்னா என்னன்னு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். இது வந்து இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியா போயிட்டதுனால நான் அடுத்த வீடியோல ரெக்கார்ட் டேட்னா என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றேன்.